இந்த இடம் விஷ்ணு பிரயாக் அப்படின்னு பேர். சங்கமம், பிரயாக் அப்படின்னா சங்கமம். அத்தியாச்சரியமான முதல் பிரயாக். பஞ்ச பிரயாக், பஞ்சபத்ரி, பஞ்சகேதாரம் உண்டு. அதில் முதல் பிரயாக் தான். இந்த பக்கம் பாருங்க, தண்ணி அப்படியே பச்சை கலரில் வருது இல்லையா, அமக்கலமாக இருக்குது. இது அலகநந்தா, அலகாபுரி பத்ரியிலேருந்து வருது இல்லையா, இங்கே வருது. நல்லா தெரியுதா? க்ரீன் கலரில் ஒரு லைட், ஒரு ஆக்வா க்ரீன் கலர். ஓகே, இந்த பக்கம் இந்த ரிவர் பேர் தௌளி கங்கா அப்படின்றா. ஒரே மட்டி வாட்டர், ஒரே கலங்களாக தான் வருது. மேபி அது தூளி கங்கா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆச்சரியம். இங்கே பாருங்க, இங்கே நடுவில் ரெண்டு அலை அடிக்கிறதா, இதுவும் அதுவும் சேர்றது பாருங்க, இதுதான் பிரயாகு. இந்த மாதிரி 2 நதியோ 3 நதியோ சங்கமமாற இடத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. முக்கியமாக இந்த விஷ்ணு பிரயாகையில் நாரத மகரிஷி தியானம் பண்ணி பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துருக்கார். நாரதர் இங்கே உக்காந்துண்டு ஃபஸ்ட் கிளாஸாக தியானம் பண்ணி பகவானை பிரத்யக்ஷத்தை அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. அதனால் நான் இந்த இடத்த பார்த்தாலே, இந்த 2 நதியை சேர்றதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக பகவன் நாமத்தை பொங்கி பிரவாகமாக அந்த சத் சங்கத்தில் மகாத்மாக்கள்லாம் கூடுவா தெரியுமா? மகாத்மாக்கள் 2 பேர் கூடினா எப்படி பக்தி வெள்ளம் பொங்கி வழியுமோ, வார்த்தைகள் சொல்ல முடியாமல் கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வழியுமோ, எப்படி 2 பேருடைய மனசுலையும் இருக்கிற பகவான் தன்னை மறந்திருப்பானோ அந்த மாதிரி இந்த இடத்துல இது அலகநந்தா, இது தௌளி கங்கா. 2 பாருங்க, இது எப்படி வருது, இது எப்படி வருது பாருங்க. இந்த இடத்துல 2 அழகாக சேருது. இந்த க்ரீன் வாட்டர், மட்டி வாட்டர் தெரியறதா? எப்பேற்பட்ட பிரதேசம் பாருங்க. ஜெய் போலோ விஷ்ணு பிரயாகி. இந்த இடத்துக்கு வந்தாலே பாவங்கள்லாம் போயிடும். ஜெய் போலோ நாரத மகரிஷிக்கு.